அனைவரும் எழுதிருச்ச நிலையிலே நம்முடைய பாடல் புத்தகத்திலே 45வது பக்கம் இருக்கின்றதான காலை ஆராதனை முறைமையை நாம் அனைவரும் பின்பற்றுகிறோம். பக்கம் 45 அமைந்திருக்கிறது காலை ஆராதனை முறைமை. Oh
நாம் பணிந்து துணிந்து முழந்தாற்படியிட கடவோம் பாருங்கள். அவரே நம்முடைய கடவுள், நாம் அவரை செலுத்தலாம். அவர் கைக்குள்ளான ஆடுகளோமே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே. ஆமென். அனைவரும் நேற்று நிலையிலே முறைமுறையாக வாசிக்கும்படியால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதம் 148 148வது திருப்பாடலை அனைவரும் முறையாக நாம் படிப்போம். 148வது சங்கீதம். அல்லேலூயா. வானங்களில் கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவர் தூதர்களுக்கு துதியுங்கள், அவர் செய்திகளை நீங்கள் யாரும் துதியுங்கள். சூரிய சந்திரனே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், வானங்களை மேலுள்ள தண்ணியே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை கேட்க செய்தார், மாறாத ஜனங்களை அவர் கட்டளையிட்டார். பூமியில் கர்த்தரை துதியுங்கள், வலு சர்ப்பங்களே சகல ஆழங்களே. அக்கினியே கண்மலையே உரைந்த மலையே மூடுபடியே அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று. மலைகளே சகல குன்றுகளே, கனிமரங்களே சகல கேதுருங்களே. காட்டு புழுக்களே சகல நாட்டுகளே ஊரும் பிராணிகளே இறங்குள்ள பறவைகளே. பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே பிரபுக்களே, பூமியின் சகல நியாயாதிபதிகளே. வாலிபரே கண்ணியரே முதியோரே இளைஞரே கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிப்பார்களாக. அவர் நாமமே உயர்ந்தது, அவர் மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தங்கள் ஜனத்திற்கு கொண்டிருப்பதனால் அவர் பக்தர் யாவரும் அவரை சேர்ந்த ஜனமாக இஸ்ரவேலில் அவரை துதிப்பார்கள். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களில் இருக்கிறபடியே. ஆமென். அமரக்கிடவும். அருட்பணி கீதங்களிலே நாம் ஒரு பாடலை இணைந்து நாம் பாடுவோம். அருட்பணி கீதங்களில் நாம் ஒரு பாடலை இணைந்து பாடுவோம். நூற்றி 176வது பாடலை பாடுவார். அருட்பணியிலே 176வது பாடலை நாம் இணைந்து உற்சாகமாக சிறிய பாடல் புத்தகம் அதில் அருட்பணி கீதங்கள் 140 176வது பாடல்.
கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சொத்தர்களாய் வாழ்ந்திடவே சுதந்திரம் புரிந்தனவே. சொத்தர்களாய் வாழ்ந்திடவே சுதந்திரம் புரிந்தனரே. விசுவாசியே நீ மலராதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்தமாக நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ மலராதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ மலராதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமெறி அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே. தஞ்சனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தஞ்சனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ விசுவாசியே நீ விசுவாசியே நீ மலராதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போல வாக்குத்தத்தம் சோழ நின்றே காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வோம், விரைந்து முன்னேறிடுவோம். விசுவாசத்தால் உரிமை கொள்வோம், விரைந்து முன்னேறிடுவோம். விசுவாசியே நீ மலராதே, விசுவாசியே நீ கலங்காதே. சொல்வோம், விசுவாசியே நீ விசுவாசியே நீ விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை போகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சொத்தர்களாய் வாழ்ந்திடவே சுதந்திரம் புரிந்தனரே. சொத்தர்களாய் வாழ்ந்திடவே சுதந்திரம் புரிந்தனரே. விசுவாசியே நீ மலராதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால்
இன்றைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறையை நாம் அனைவரும் படிக்க கேட்கலாம். நாடுக்கென்று அருளப்பட்டிருக்கின்ற முதல் திருமறை பாடல் அது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 15 முடிய. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 முடிய வரை உள்ள திருவசனங்கள். யாத்திராகமம் 3ஆம் வசனம் 1 முதல் 15. மோசே மீதியானரின் ஆசாரியாகிய தன் மாமன் எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்தில் ஓட்டி தெய்வ பரமாகிய ஒரே பட்டு வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் உண்டான அக்கினி துவாரையில் அவனுக்கு தரிசனமானார். மோசே அதை உற்று பார்த்து, முச்செடி அக்கினியால் துவாரையில் எரித்தும் அது வெந்து போகாமல் இருப்பதை கண்டு, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். அவன் பார்த்தபடி கிட்ட வருவதை கர்த்தர் கண்டார். முச்செடி நடுவிலே இருந்து கர்த்தர், மோசே மோசே என்று அவனை கூப்பிடவே, அவன் இதோ அடியே என்றான். அப்பொழுது அவன், இங்கே கிட்ட சேராதே, உன் காலில் இருக்கிற பாதரட்சை கலத்து போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லி, பின்னும் தான் ஆபிரகாமுக்கும் ஈசாவுக்கும் கடவுளாகிய யாக்கோபுக்கும் கடவுளாகிய பிதாவின் கடவுள் என்றார். மோசே கடவுளை நோக்கி பார்க்க பயந்தவனாய் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இருக்கிற கூட்டலை கேட்டேன். அவர்கள் பதறிட வேதனை அறிந்து கொண்டேன். அவர்களை எகிப்தியரின் கையிலிருந்து விடுதலையாகவும் அவர்கள் அந்த தேசத்திலிருந்து நீக்கி நலமும் விசாலம் உள்ள தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அது கானாரும் எத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் விளைந்து ஓடுகிற தேசம். இஸ்ரவேல் கூப்பிடுகளில் இப்பொழுது உன் சன்னதி வந்து எட்டியது. எகிப்தியர் அவரை ஒடுப்பதையும் கண்டேன். இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனுக்கு அனுப்ப வேண்டும், அனுப்ப வா என்றார். மோசே அதை கேட்டு பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்று கடவுளிடம் சொன்னான். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். ஜனத்தை எகிப்திலிருந்து நீ அழைத்து வந்த பின் நீ இந்த மலையிலே கடவுளுக்கு ஆராதனை செய்வீர். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். இதற்கு பின்னும் மோசே கடவுளிடம், நான் இஸ்ரவேலில் போய் உங்கள் பிதாக்களின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல்லும் போது அவருடைய நாம தேசம் என்ன என்று அவர் கேட்பார்களே, அவருக்கு நான் என்ன சொல்வேன் என்று கடவுளை கேட்க, கடவுள் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று மோசேயிடம் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களை அனுப்பினார் என்று இஸ்ரவேலருக்கு சொல் என்றார். மேலும் கடவுள் மோசேயிடம், ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் கடவுளும் யாக்கோபின் கடவுளும் ஆகிய உங்கள் பிதாக்களின் கடவுளாய் கர்த்தர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேலுக்கு சொல்வாயாக. என்றென்றும் இதுவே என் நாமம், தலைமுறைகளோடும் இதுவே என் நினைவுக்குரிய நாமம் ஆகும். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதலாவது திருமறை பாடத்தை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். அப்படியாக நாடுக்கென்று தரப்பட்டிருக்கின்ற 2வது திருமறை பாடம் அது நிருப பகுதி. அப்போஸ்தலராகிய பவுலடிகளார் தெசலோனிக்கேய திருச்சபைக்கு எழுதிய கடிதம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 மற்றும் 13 முதல் 17 முடிய. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 மற்றும் 13 முதல் 17 வரையிலான திருமறை பகுதிகள். வாசிக்கப்பட வேண்டிய நிருப பகுதி தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 2வது நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 மற்றும் 13 முதல் 17. அன்றியும் சகோதரரே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறதாவது, ஆண்டவரின் நாள் வந்தாய்ந்து ஒரு ஆவினாலாவது வார்த்தையினாலாவது
எங்களிடமிருந்து வந்ததால் தோன்றுகிற ஒரு 24வது சொல்லப்பட்டால் உடனே மனங்கலங்கவும் திகிலடையவும் வேண்டாம். எவ்விதத்திலும் ஒருவரும் உங்களை மோசம் போகாதபடிக்கு பாருங்கள். அந்த நாள் வரும், தேவ துரோகம் நேரிட வேண்டாம். அழிவின் மகனாகிய அக்கிரம மனுஷன் வெளிப்படம் வேண்டும். இவன் எதிர்த்து நிற்கிறவன் தெய்வ மனப்படுகிறதுவோ ஆராதிக்கப்படுகிறது எதுவோ அவன் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவன். கடவுளின் ஆலயத்தில் உட்கார்ந்து தன்னையே கடவுள் என்று காண்பிக்கிறவன். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்தது ஞாபகம் இல்லையா? தன் காலத்துக்கு முன் அவன் வெளிப்படாதபடிக்கு இப்பொழுது தடை செய்கிற இன்னதென்றே உங்களுக்கு தெரியுமே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. ஆனாலும் இப்பொழுது தடை செய்கிறவன் இடையிலிராதபடி நீக்கப்பட வேண்டும். அப்பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது வாயின் சுவாசத்தினால் அவனை அழித்து தமது வருகையின் பிரசனத்தினாலே நாசமாக்குவார். 13 ஆண்டவருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியானவரால் பரிசுத்தப்படுவதிலும் சத்தியத்தை நம்புவதிலும் ரட்சிப்படைப்படி ஆதி முதல் கடவுள் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் நாங்கள் உங்களை பற்றி எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நீங்கள் அடையும் பொருட்டு எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிரூபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்திருக்க முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நன்னம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்து வருகிற நம்முடைய பிதாவாகிய கடவுள் உங்கள் இருதயங்களை தேற்றி எந்த நற்செய்திகளும் நல்வாழ்த்தைகளும் உங்களை தீரப்படுத்துவாராக. இது வாசிக்கப்பட வேண்டிய நிருபப்பொரு வாசனம். அனைவரும் எழுந்து நாம் நற்செய்தி வாசி கேட்கலாம். ஆண்டவரே எங்கள் மேலிரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடல் தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல். தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 40 முடிய. லூக்கா நற்செய்தி 20வது அதிகாரம் 27 முதல் 40 வரையிலான வசனங்கள். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாக்கியம் லூக்கா என்கிற சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 40. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதிசெயரில் சிலர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் மனைவி உடையவனாய் இருந்து பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார். சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். அவர்களில் மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். பின்பு 2ஆம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். 3ஆம் சகோதரனும் அவளை விவாகம் பண்ணினான். அப்படியே 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லாரும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். இவ்விதமாய் 7 பேரும் அவளை விவாகம் பண்ணியிருக்க உயிர்த்தெழுதலில் அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கதையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறார்களோ. பிள்ளை கொள்வதில்லை, பெண் கொள்ளுவதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களால் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். அஞ்சிலும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முற்றிலியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியெனில் கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அவர் மரித்தோரின் தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்களே என்றார்கள். அப்பொழுது வேதக்காரர்களில் சிலர் அதை கேட்டு, போதகரே, நன்றாய் சொல்லி என்றார்கள். அதன் பின்பு அவர்கள் அவரிடத்தில் வேறொன்றும் கேட்க துணியவில்லை.
வாசிக்கப்படியான தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வாக்கியம் வாசித்து முடித்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே எங்கள் மேலே இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய வாழ்வு தரும் இறை வார்த்தைகளை வாசிக்க நாம் அதற்கு மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அனைவரும் சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக பயபக்தியோடு நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவியினால் கர்ப்பத்தில் வைத்து கருணை பிறந்து முந்தைய விழாத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து வீட்டிலிருந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய சுவித்திருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிரோடையும் மரித்தோடைய நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த ஆண்டை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்ப்பும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமருங்கள். நாம் மீண்டுமாக கடவுளை துதிக்கும்படியாக 106வது ஞானப்பாடலை நாம் பாடுவோம். அருளுரைக்கான ஆயத்த பாடலாக இந்த பாடலை நாம் பாடுவோம். இயேசுவை உம்மை தியானித்தால் உள்ளங்கனியுமே கண்ணார உம்மை காணுங்கால் பரமானந்தமே என்கிற பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். இதனுடைய 4-5 அடிகளை பாடுகிற பொழுது சபையார் எழுந்து பாடும்படியே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 106வது ஞானப்பாடல் 4-5 சரணங்கள் பாடுகிற பொழுது சபையார் எழுந்து பாட கேட்கிறேன்.
15 பரிசுத்தமான ஓய்வு நாள். கிறிஸ்துவ திருநாளுக்கு பிந்தின 21வது ஓய்வு நாளாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் அமைந்திருக்கிறது. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளினுடைய காலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிந்தனை பகுதி பழைய ஏற்பாட்டின் பகுதி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரையிலான பகுதிகள். அதில் குறிப்பாக 6வது வசனம், 5வது வசனம் மற்றும் 6வது வசனத்திலே இருக்கின்ற வசனங்களை நாம் வாசித்து நாம் தியானிக்க கடந்து செல்வோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராதே, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லி, பின்னும் நான் ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் கடவுளும் யாக்கோபின் கடவுளும் ஆகிய உன் பிதாக்கள் கடவுள் என்றார். மோசே கடவுளை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் என்பதை தலைவனை நாம் சிந்திப்போம். அன்பின் நல்ல கடவுளை, இந்த அருமையான ஆசீர்வாதமான கிறிஸ்துவ திருநாளுக்கு பிந்தின 21வது ஞாயிறு காலை வேளைக்காக நன்றி படைக்கின்றோம். இந்த வேளையிலும் கடவுள் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசும் நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் நிறைவாக கிடைத்தார்கள். ஆமென். பிரியமானவர்களே, இந்த தியான பகுதியிலே நாம் பார்க்கின்ற காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இங்கே கிட்டி சேராதே, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லி, பின்னும் நான் ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் கடவுளும் யாக்கோபின் கடவுளும் ஆகிய உன் பிதாக்கின் கடவுள் என்றார். மோசே கடவுளை நோக்கி பார்க்க பயந்ததினாலே தன் முகத்தை மூடிக்கொண்டான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சியை கலற்றி போடு என்று சொல்லி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் உன் பிதாக்குடைய கடவுள் என்பதை அவர் அந்த இடத்துல அறிமுகப்படுத்தி, அந்த இடத்துல தன்னுடைய பிரசனத்தை மோசேக்கு வெளிப்படுத்துகிற பொழுது, மோசே முகத்தை பார்க்க பயந்ததினாலே தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டான் என்று சொல்லி, கடவுளை பார்க்க பயந்ததினால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டான் என்கிற பகுதி இந்த இடத்துல வருவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே பொதுவாக நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, பாதரட்சியை கலற்றி போடு இந்த பகுதி. இன்னைக்கு அமெரிக்க தேசமோ அல்லது இங்கிலாந்து தேசமோ பல நாடுகளில், ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக அமெரிக்க தேசத்தில் போய் பார்த்தால் ஆலயத்தில் போதகர் என்ன செய்வார், பூட் ஷூ அல்லது ஷூன்னு தான் என்ன செய்வார், ஆற்றுல நிற்பாங்க. இன்னைக்கு நம்ம வேண்டிய கூகுளில் போய் பார்த்து, யூடியூப்ல பார்த்து LCMS லூத்தரன் சர்ச் சர்வீஸ் கூட பார்க்கலாம், ஷூஸ் தான் போட்டு அங்கே இருக்கிறாங்க. அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சி கலச்சி போடு என்று சொல்கிறார். கல்யாண வீட்டுல நம்ம கல்யாண திருமண காலங்களை பார்த்தா சர்ச்சஸ்ல என்ன திருமண ஆராதனை நடைபெறும். அப்ப பாத்தீங்கன்னா கணவன் மனைவி நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகள், மனப்பிள்ளைகள் வெளியே இருப்பாங்க. ஷூவோடி கூட தவறான இது செய்வாங்க. நிகழ்ச்சிக்குள்ள வந்து இங்க வந்து ஒரு பெஞ்சு போட்டிருக்காங்க, வந்து அப்படி நின்றுட்டு அப்படி உட்கார்ந்துருவாங்க. பாஸ் சொல்லுவாரு, அந்த ஷூவை எடுத்து ஷூவையில செய்ய வெளியில போட்டுருவாங்க. அப்போ உடனே தரதனா போயிட்டு என்ன செய்வாங்க, தரத்திருப்பாங்க போயிட்டு போட்டு திரும்பி வந்து அதில் உட்காந்து. இதை வந்து சில நேரத்தில் நம்ம அனுபவிச்சிருக்கோம், சில நேரம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஆலயம் வந்து ஒரு பரிசுத்தமான இடம். அங்கே நம்ம பாதணிகள் பாதைகள்லாம் நம்ம போட்டு கடந்த சில இடங்களிலேயே போடுகிற இடங்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையை விட்டு நாம் கடந்தது இந்த இடத்துல பரிசுகள் பெருந்தார்களோடு அல்லது சாட்சி மட்டுமே அணிந்து கொண்டு நாம் வந்து அமர்ந்து கடவுளை ஆராதிக்கிறோம். அமெரிக்க தேசத்திலே அதை பார்க்கிற ஷூஸோடு தான் இருக்கிறார்கள். அது காரணம் என்னன்னு சொன்னால் அங்க இருக்கிற வெதர் கிளைமேட், அதாவது அங்க இருக்கிற கிளைமேட், அந்த குளிர்ந்த காலநிலை நடந்த நாட்கள்
அப்படிப்பட்ட அணிகளோடு தான் இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு பழக்கம் நினைக்கிறேன். ஒருவேளை அங்கே சர்ச்சைக்கு கூட யூஸ் பண்ற வேற ரெண்டு ஷோடு வருவாங்க எனக்கு தெரியல. ஏதோ உள்ள வீட்டுல இருந்து கார்ல அப்படி ஏறி உள்ள வந்து அப்படி ஏறி வந்து உள்ளதான் ஓடாதான் பண்றாங்க, அப்படி உள்ள வந்துடுறாங்க. கல்ச்சர் அவங்களுக்கு பரவாயில்லை. ஆனா ஆண்டவரை சொல்லுகிறார், நெருக்கடியோட பிரசுத்தருடைய பாதரட்சியை கலைச்சப்படும். இன்னைக்கு நம்ம யாருமே சர்ச்சில் பாதரட்சியோடு கூட நம்ம இருப்பதில்லை. ரோமன் கேத்தலிக் சபையில இன்னைக்கு கூட ஷூஸ் கொண்டு கூட இருக்கிற உள்ள வந்து உட்கார்றாங்க. அது நமக்கு அது உங்களுடைய கலாச்சார பின்னணி. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே பரிசுத்தமான இடத்திலே நாம் பாதரட்சிகளோடு கூட இருப்பது என்பது நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை அழகில்லை. நம்ம எந்த ஒரு இந்து கோயில்களுக்கு கூட போனால் கூட செருப்பு போட்டு போகிற சங்கத்தில் சட்டை கூட கடந்துதான் போகிறாங்க. ஏன்னா அந்த இதை நம்ம பார்க்கிற பொழுது அந்த அளவுக்கு ஒரு தூய்மை பரிசுத்தம் என்கிற நிலை இருக்கிறது நான் பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் அந்த பாதரட்சை அதை கலற்றுகிற அனுபவம் என்பது ஒரு பரிசுத்திற்குடைய ஒரு அடையாளமா தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் முகமாக அவர் போலி நாமும் கூட பரிசுத்தமாக இருக்கும்படிய அழைப்பிலை ஆண்டவர் இந்த நிலைக்குள் நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி பாதரட்சி கலற்றக்கூடிய என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இங்கே ஆண்டவர் ஒரு தன்னை வெளிப்படுத்த நான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அப்போ அதுவரை நீங்க பார்த்தால் இங்கே அவர் மோசைக்கு ஆண்டவரை வெளிப்பட மோசை எங்கே இருக்கிறார்? அங்கே 1ஆம் வசனத்தை பார்க்கிறோம். 3வது 1ஆம் வசனத்துல மோசே அங்கே மீதியானுடைய ஆசாரியனாய் காணப்பட்டு வந்த தன்னுடைய மாமன் எத்ரோவுடைய ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தான். மோசே அவர் எங்கிருந்தவர்? பார்வோனுடைய எங்க இருந்தார்? மோசே பார்வோனிடத்தில் இருந்தவர், பார்வோன் குடும்பத்துல வளர்ந்தவர். இங்க எங்க இருக்கிறார்? அந்த இடத்துல பார்க்கிற பொழுது அவர் 40 ஆண்டுகள் கடந்தவர் இருக்கிற இடங்க தன் மாமனாகிய எத்ரோவிடத்துல இருக்கிறார். எத்ரோ மாமனுடைய ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி பணி என்ன? மோசடி பணி என்ன? மோசடி பணி என்ன? ஆடுகளை வைக்கின்ற ஒரு பணி. அங்கு அரசரை போல ஒரு நல்ல பீடத்தை அடுத்த பார்வனை கூட மாற்றப்பட்டிருக்கலாம். அந்த நிலையில் இருக்கிற மோசே கடவுளை அழைப்பு பெற்றவராக அவர் வனாந்தர வாழ்க்கையை வருகிறார். அந்த இடத்துல இருந்து மோசே மாமனிடத்தில் இருந்து அடைக்கலம் பெறுகிறார். அதுக்கு முன்பதாக கூட பார்க்க கூட தான் யார் என்பதை அடையாளப்பட்டுக் கொண்டார். 40 வயசுல என்பதை அது வரைக்கும் தெரியாது. தான் இஸ்ரவேல் என்பதை அவன் அறிந்து கொள்ளவில்லை. இடையிடப்பட்ட காலங்களில் தான் அவன் அறிந்து கொண்டான். ஒரு சண்டை ஒரு இஸ்ரவேலுக்கும் எகிப்திற்கும் சண்டை வருகிற பொழுது அந்த எகிப்திய வந்து இஸ்ரவேலை என்ன செய்ய இஸ்ரவேலை கொன்றான். உடனே என்ன செய்யறான்? இது மோசே செய்யறான், அந்த எகிப்தியனை கொண்டு விடுறான். அப்ப பிற்பாடு தான் யார் என்பதை கூட அவன் அடையாளப்பட்டுக் கொள்ளுகிற அப்போ அதுக்கு பிறகு அங்க இருக்கிறது அவன் விருப்பம் இல்லை. என் மக்கள் இங்கு அடிமையாக இருப்பதை அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஏன்னா இவருடைய யூதர் அல்லவா, மோசே யூதர் அல்லவா. எனவே இந்த யூதர்கள் வந்து அந்த மோசே அந்த பார்வோனிடத்துல இருந்து படுகிற கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது அதை பார்க்கின்ற வேலை அவருக்குள்ள துடிப்பு வந்தது. எனவே எப்படியாக இருக்கிற மனமில்லாத இருந்தது. எனவே அவன் அங்கிருந்து வெளியே வந்து அவன் தன் மாமனத்திலே சென்று அடைக்கலம் தேடி அங்கே ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அதாவது இந்த மோசேக்கு ஒரு தடுமாற்றம். என்ன செய்வது? என் மக்கள் அங்கே ஏற்றிலே அடிமைப்பட்டு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஏற்ற ஊழியங்கள் அவங்க செய்கிற ஊழியத்திற்கு ஏற்ற ஒரு கூலிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, ஊதியம் தரப்படவில்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மனதார இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவன் அங்க இந்த வெளியே வந்துடுறார். வந்து என்ன செய்ய வேணும்? ஆடுகளை தான் மேய்க்கணுமா என்று சொல்லி எழுதி. ஆனால் ஒரு ஏக்கம் என்ன சொல்றார்? இந்த மக்களை எப்படியாயும் கடவுள் ரட்சிக்க வேண்டுமே என்கிற ஒரு ஆவலர்களாகவே இருந்து கொண்டிருந்ததாம். இந்த ஒரு சூழ்நிலை தான் அவர் இந்த மோசே அவர் அந்த எத்தனுடைய ஆடுகளை மாமனுடைய ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்து வருகிற பொழுது ஊரே என்கின்ற இடத்திலே அங்கே வருகிறார். ஆடுகளை வைத்துக் கொண்டு வருகிற இடம் என்ன? ஊரே பெறுது. ஊரே அது ஓரே பர்வதம் என்று சொல்லப்படுகிறது. மவுண்ட் ஆஃப் ஹோரேப். இந்த ஓரேப் என்கிற பர்வதத்திலே ஓரேப் என்கிற பர்வதமும் சீனாய் மலையும் ஒன்றுதான் என்பதை வைத்து முடியாது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சட்டங்கள் மோசே கொடுக்கப்பட்ட இடம் என்ன? சீனாய் மவுண்ட். அப்ப சீனாய் மலையுடைய அனுபவமும் அந்த சீனாய் மலையும் இந்த ஓரை மலையும் ஒன்றுதான் என்பதை உடன்படிக்கையை பெற்றுக்கொண்ட இடமாக அந்த ஓரை மலையை கூட நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக நாம் அந்த வசனங்கள் ஊடாக நாம் கூட பார்க்கின்ற வேளையில் கூட உபாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தோடு வாசித்து பார்க்கலாம். உபாகமம் 5:2. Deuteronomy chapter 5 verse 2.
வைத்து நாம் அதை புரிந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, அதாவது இந்த மலை அது ஒரு தேவ பர்வதம் என்று சொல்லி கூட அழைக்கப்படுகிறது. தேவ பர்வதம் என்று அழைக்கப்படுகிறது. அது கடவுளுடைய இந்த பெயர் எப்பொழுது வழங்கப்பட்டது என்பதை நான் பார்க்கும் பொழுது இதெல்லாம் வரலாறு. எனவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெற்ற ஒரு இடமாக இந்த ஊரை காணப்படுகிறது. எனவே எழுதுகிறவர்கள் பிற்பாடு எழுதுகிற பொழுது கடவுளுடைய பிரசன்னத்தை மோசே இங்கே கண்டார், உடன்படிக்கையிலே பெற்றபடினா அது ஒரு ஊரை தேவ பர்வதம், அதாவது மவுண்ட் ஆஃப் காட் என்ற நிலையிலே அது அறியப்பட்டதாக தேவ பர்வதம் என்று அங்கே அடைமொழியிடப்பட்டு தேவ பர்வதமாகிய ஓரே என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. எனவே அது ஓரை மட்டும் அவன் வருகிற பொழுது அதுக்கு முன்பதாக அந்த இடம் ஒரு பரிசுத்தமான இடமா இருந்தது சொன்னால் ஓரை என்பதற்குடைய பொருள் டெசர்ட். எனது ஓரை என்று சொன்னாங்க டெசர்ட். டெசர்ட் என்ன? பாலைவனம், வில்டர்னஸ் போல வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு அடைமொழி தான் பாழான இடம். அதாவது அந்த இடத்துல வனாந்தரம் என்று சொல்லிதான் பாலை நிலமாக அறியப்பட்டது. அது மட்டுமல்ல, குப்பைகளை சேர்த்து போடப்படுகிற இடமாக கூட அது அறியப்பட்டது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, சில இடங்கள்ல நம்ம சாலைகள் செல்கிற பொழுது அந்த கார்பரேஷனுடைய குப்பைகள் எல்லாம் சேர்த்து இடப்படுகிற இடம் சில பேர்களெல்லாம் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த பேர் கூட குப்பைகளை சேர்த்து இடத்தை போல இந்த இடம் என்பது வனாந்தரத்தினுடைய அனுபவத்திலே சொல்லப்படுகிற ஓரே என்கிற நிலை அது பிற்பாடு தேவ பர்வதமாய் மாற்றப்படுகிறது. கடவுள் இல்லாதவைகளில் ஆண்டவர் இல்லாதவைகளை ஆண்டவர் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். எளிய இடங்களை குப்பையில் இருக்கவே கடவுள் தூக்கி அவனை பிரபுக்களோடு அமர செய்கிறவனுடைய ஆண்டு சொன்னால் இந்த இடமும் கூட பின் நாட்களிலே ஒரு வில்டர்னஸ், ஒரு வனாந்தரம், டெசர்ட் என்று சொல்லி ஒரு பாழ்நிலம் என்று சொல்லி அறியப்படுகிற குப்பைகளை போன்ற இடமாய் கருதப்பட்ட இடம் என்பது தேவ பர்வதமாக அது உயர்த்தப்பட்டதை கூட நண்பர்களை நாம் காண முடிகிறது. மிஷனரிகள் கண்டெடுக்கிற இடங்களெல்லாம் பார்க்கும் பொழுது, முதலாவது பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு ஊரை கட்டப்பட்ட இடமாய் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த இடங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பரிசுத்தமான ஆலயங்கள் தான் எடுத்திருப்பதை கூட நாம் பார்க்க முடிகிறது நண்பர்களே. எனவே இந்த இடத்தில் நாம் ஊரே என்கின்ற இடத்திலே அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டு எத்ரோவுடைய அந்த ஆடுகளை வைத்துக் கொண்டு ஓரை மட்டும் வருகிற பொழுது அந்த இடத்துல 2வது அந்த இடத்திலே வைத்து அங்கே கர்த்தருடைய தூதரானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். மோசே அதை உற்று பார்த்து முச்செடி அக்னியினாலே ஜுவாலைத்து எரிந்து அது வெந்து போகாமல் இருப்பதை கண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அண்ணாவர்களே, இந்த விலாரி என்று சொல்லுகிற ஒரு செடி ஒன்று உண்டு. நீங்க எத்தனை பேர் கேள்வி எனக்கு தெரியாது. விலாரி கொலை அல்லது விலாரி செடி என்பது உண்டு. மலை போன்ற இடத்துல, மலையை சார்ந்த இடத்துல இடங்கள்ல அந்த விலாரி என்கிற ஒரு கொலை உண்டு. அந்த இடத்துல அந்த செடி பற்றி நீங்க பாத்தீங்கன்னா அது சாதாரண நிலைகள்ல வெயில் அதிகமா இருக்கும் பொழுது அது எரியுமா, அந்த செடி எரியுமா. அது நான் அந்த இதை கூட பார்த்திருக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளாக ஒரு அந்த பெட்ரோல் அது அந்த சார்ந்திருக்கிற ரசாயனங்கள் இணைந்த ஒரு அது தாவரமாக இருக்கிறதாம். எனவே அந்த செடி என்பது கடினமான உஷ்ண விட அது ஆட்டோமேட்டிக் அப்படியே எரியுமா. அந்த ஓரம் என்கிற அந்த பர்வத பகுதியிலே இது போன்ற செடிகளை மோசே கண்டிருக்க வேண்டும். ஆடுகளை மீட்டுக் கொண்டு வருகிறபடினாலே அவர் இது போல அனுபவங்களை முன்பு பார்த்திருக்க வேண்டும். இந்த செடி என்பது ஒரு செடியில அது பச்சையா இருக்கிற செடியிலே மண்ணை நாம் ஏதோ நம்ம உச்சிக்குள்ள எரிந்து வெந்து போக வேண்டும், அது பஸ்மமாக வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே மோசே அந்த ஊரிலே பல சில செடிகளை அதை எரிந்திருக்க வேண்டும். அந்த எரிந்திருக்க செடி என்பது என்ன செய்யறது, கருகி போயிருக்க வேண்டும். ஆனால் இங்கே இந்த செடி என்பது எரிந்து என்ன செய்யறது, எரிந்தும் அது கருகாமல் இருந்தது. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே பார்க்கிற வேளையில அந்த முச்செடியிலிருந்து உண்டான சத்தத்தை அவர் கேட்கிற பொழுது அங்கே அவர் தரிசனமாகிறார். அது மட்டுமல்ல, கடவுள் தரிசனமாகி அந்த அக்னி ஜுவாலையில இருந்து எரிந்தும் அக்னி ஜுவாலை எரிந்தும் அது வெந்து போகாமல் இருக்கிறதை கண்டு இந்த முச்செடி வெந்து போகாமல் இருப்பது என்ன, நான் கிட்டே போய் அதை அற்புத காட்சியை பார்ப்பேனே என்று சொல்லி முடிவு கொண்டு அங்கே கிட்டே செல்கிறார். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்கிறார். ஒரு முச்செடி எரிகிறது, அது எரிந்து அது வேகாமல் இருக்கிறது, எரிந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பஸ்பமாகல. அப்ப இது என்ன, ஏன் இது எரிந்தும் இன்னும் அது கருகி போகவில்லை, அது அவிந்து போகவில்லை என்பதை அவன் சென்று பார்க்க வேண்டும் என்படியாக அவன் செல்லுகிறார்.
ஆண்டவருக்குள் அருமையான அந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அவன் கிட்ட 4 பார்க்கிறோம். அந்த அதை பார்க்கும்படியை கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அவன் அந்த எரிந்து கொண்டிருக்கிறது, இது எரிந்து பசுமாகவில்லையே என்பதை பார்க்கும்படியாக ஆச்சரியத்தோடு போகிறான். அங்கே சென்று பார்க்கிற வேளையிலே இவன் வருவதை ஆண்டவர் அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே மோசே வருவதை கர்த்தர் கண்டார். முச்செடி நடுவிலிருந்து கடவுள் ஒரு குரல் கேட்கிறது. அந்த எரிந்து கொண்டிருக்கிற அந்த செடிகளை பார்த்து கிட்ட அப்படியே ஆர்வத்தோட அப்படியே வருகிறான். அங்கிருந்து ஒரு சத்தம், திடீர்னு ஒரு சத்தம் வருது. நம்ம எப்படி இருந்திருக்கோம், நீங்க நாம் எப்படி இருந்திருக்கோம். அங்கே பார்க்கிறோம் ஒரு சத்தம், ஆச்சரியப்படுகிறார், ஒரு பயம் வருகிறது. அந்த தொடர்ச்சியை நான் பார்க்க முடிகிறது. எனவே அந்த பார்த்து கிட்ட வருகிற பொழுது அங்கே ஆண்டவர் அவரை அழைப்பதை பார்க்கிறோம். முச்செடி நடுவிலிருந்து கடவுள் மோசே மோசே என்று அவரை கூப்பிடவே இதோ அடியேன் என்று சொல்கிறார். ஆண்டவருக்குள் இதுவரையிலும் கேட்காத ஒரு குரல், இதுவரையிலும் இந்த வார்த்தையை அவர் வாழ்விலை அனுபவிக்கவே இல்லை. ஒரு புதிய வார்த்தை. அதுவும் பாருங்க, ஒரு செடியில இருந்து எரியிற செடியில இருந்த வார்த்தை கேட்கும் பொழுது நீங்கள் நானும் அந்த ஸ்பாட்ல இருந்திருக்கணும்னா உண்மையிலே புரிந்தே நமக்கு ஒரு விளைவிப்பு ஆயிருக்கும். மோசைக்கு அப்படிதான். அவரும் பயத்தோட கீழே விழுந்திருக்கலாம், அல்லது ஏதோ பயந்து திகைச்சு போய் ஓடி இருக்கலாம். நமக்கு அதெல்லாம் போடவில்லை. இந்த சத்தம் கேட்டவங்க என்ன செய்வோம், ஒரு இருட்டால திறந்து கொண்டு ஒரு தவறு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், பயம் வரும். புறமது ஓடுகிற அனுபவம் தான். என்னது மோசத்துல பயம், அப்படிப்பட்ட உள்ளாத பயம் தான் மோசைக்கு நிச்சயமாய் வந்திருக்க வேண்டும். இப்ப நம்ம பார்க்கிற பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மனுஷன் எவ்வளவு ஒரு பயத்திற்குள்ளாய் போகிறானோ அந்த பயத்தை மட்டும் மீட் அவுட் பண்ணிட்டானா அதுக்கு பிறகு இருக்கிற காரியம் அவனுடைய தைரியம் என்பது வித்தியாசமாக இருக்கும். அதான் உண்மை. அதான் உண்மை. ஒரு இடத்துல நம்ம எந்த காலம் அதிகமாக பயந்து இருக்கிறோமோ அந்த பயத்தை நம்ம இன்னும் உள்ளே சென்று நம்ம எவ்வளவு பயப்படும், அதை எப்படி நம்ம பயத்தோட போகணுமோ அதுக்கு ஆப்போசிட் நமக்கு தைரியம் வரும். அதுதான் உண்மை. ஒரு தேர்வாக இருக்கலாம், உலக பிரகாரமான எந்த போட்டிகளா இருக்கலாம், நம்ம எதுக்கு நமக்கு ரொம்ப பயப்படுறோமோ அதுதான் நமக்கு அந்த பயத்தை நம்ம பிற்பாடு நம்முடைய தைரியத்தை மாற்றம் என்று சொன்னால் உண்மையிலேயே மோசே அங்கே பயந்ததாய் கூட நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. வசனம் 6 பிரபோதலை பார்க்கும் பொழுது அதாவது அவரை பார்க்க பயந்தான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. கடவுளை முகமுகமாய் பார்த்து யாரும் உயிரோடு கூட இருந்ததில்லை என்கிற வேளையிலே இங்கே மோசே கடவுளை நோக்கி பார்த்து பயந்ததினாலே அவர் தன் முகத்தை மூடிக்கொண்டார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்குள் அருமையானவர்களை, இந்த இடத்திலே ஒரு உலக பிரகாரமாக ஒரு குரல் அந்த முற்றலில் வருகிற பொழுது கேட்க பயந்த நிலை இருக்கலாம். இதே வேளையிலே ஆண்டவர் தன்னுடைய பிரசனத்தை அவர் முன்பதாய் காண்பிக்கின்ற பொழுது அந்த வார்த்தையும் அவருடைய உருவமும் எப்படி அவருக்கு இருந்திருக்கும், நமக்கு உருவத்திலே அவர் ஆண்டவருக்கு காட்சி கொடுத்தாரா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவன் அவரை பார்க்க பயந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பயந்தான், அவன் பயம் கொண்டிருந்தான் என்று தெளிவாக நாம் இங்கே பார்க்க முடிகிறது. தன் முகத்தை மூடிக்கொண்டான். சில நேரங்கள்ல நம்ம யாரும் பயணிக்கிற பொழுது ஒரு லாரி, நம்ம பைக்ல ஒரு லாரி பின்னாடி அப்படியே மூடிடுவாங்க. பாத்தீங்களா, நம்ம பைக்ல டிராவல் அதுவே பேசிட்டே இருப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு பைக்கோ ஒரு லாரி ஏதோ பெரிய நம்ம கிராஸ் பண்ண வந்தா நம்ம பின்னாடி இருக்கிறவங்க அப்படியே கண்ணு மூடிடுவாங்க. அதை பார்த்துருக்குறோம். என்னோட பையோட இல்லை பைக்ல வரும்போது பார்த்துருக்கேன். ஒரு கார் ஏதாவது வேகம் அப்படியே கண்ணு மூடிடுவாங்க. ஏன்டா கண்ணை மூட அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பயம். அது ஏன்னா நம்ம அடிக்கிறதுனால நம்ம கண்ணு மூடிடும். அடிச்சு போட்டு பார்க்க கூடாது. ஏன்னா அதை பார்த்தா நமக்கு ஒருவேளை பயம். அதை என்ன செய்யணும், கண்ணு மூடி கொடுக்கணும். ஒரு பொருள் நம்ம மேல உலக டக்குனு கண்ணு மூடணும். இது அனுபவம் இருக்கிறது அல்லவா? ஒருவேளை கடவுள் பிரசனத்தை அவர் பார்க்க இருக்கிற பொழுது அது ஒரு பயம். அந்த பயத்தினாலே தான் நம்ம அப்படியே இருக்கிறதை கூட பார்க்கிறோம். கடவுளை உயிரும் அவரை உலக பார்த்து யாரும் உயிரோடு கூட இருந்ததில்லை. அந்த நிலை வார்த்தையில கூட நமக்கு சொல்லப்படும். நாம் பார்க்கிற பொழுது கடவுளுடைய பிரசன்னத்தை அவர் அனுபவித்தார் என்பதை பார்க்கிறோம். ஒரு மின்னல், ஒரு இடியோடு கூடிய ஒரு மின்னல் வருகிற பொழுது நம்ம என்ன சொல்ல ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை மீட் பண்ண முடியாம பயந்து நம்ம பண்ண முடிகிறோம். இது அனுபவம் தான். ஆண்டவர் அவர் இடிகள், மின்னல்கள் இவற்றையெல்லாம் உருவாக்கின கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் இவரை தைரியப்படுத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாய், பார்வனுடைய முன்னிலையிலே நிறுத்த திராணி உள்ள ஒரு சக்தி படைத்த ஒரு தலைவனாய் மாற்றும்படியாக இவரை ஆண்டவர்
தைரியப்படுத்துகிற நிலையிலே நாம் இந்த வசனங்களை பார்க்கிறோம். எரிகிற முச்சடியில் இருந்த ஆண்டவர் அவரோடு கூட பேசி மோசையோடு கூட பேசுகிறார். என்ன வாக்கு தெரியுமா? அவர் சொல்லுகிறார், மோசே மோசே என்று சொல்லி அவரை அழைக்கின்ற ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் ஆபிரகாமின் கடவுள், நான் ஈசாக்கின் கடவுள், நான் யாக்கோபின் கடவுள், உன்னுடைய முற்பிதாக்களுடைய கடவுள் நான் என்பதை அந்த இடத்திலே அவர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். 6 வசனத்திலே பார்க்கிறோம், நான் ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் கடவுளும் யாக்கோபின் கடவுளுமாக உன் பிதா கடவுள் என்று மோசே கடவுள் என்று அவர் தன்னை அடையாளப்படுத்தினதை நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆண்டவருக்குள் அன்பிற்கு இனியவர்களை பிற்பாடு அவர் தன்னை அடையாளப்படுத்துகிறார். ஒருவேளை மோசைக்கு இதை சொல்லப்படுகிற பொழுது உன்னுடைய பிதாக்களுடைய கடவுள் என்பதை அவர் சொல்லுகிற பொழுது அவர் வளர்ந்த இடம் எல்லாமே எகிப்தாக இருக்கிற பொழுது அந்த எகிப்திலே இருக்கிற தெய்வங்கள் எகிப்து பார்வோன் அவர்தான் அந்த மோசைக்கு தெய்வமாக இருந்திருக்க வேண்டும். எனவே அவர்களெல்லாம் உனக்கு தெய்வம் அல்ல, இப்போது நான் உன்னோட பேசுகிற நான் தான் உன்னுடைய கடவுள், உன் முற்பிதாக்களுடைய கடவுள் என்பதை அவருக்கு உரமாக உறுதியாக உறுதிப்படுத்துகின்றார். நம்முடைய தெய்வம் அவர்தான் என்பதை அவருக்கு வெளிப்படுத்துகிற நிலையிலே அவருக்கு சொல்லி அவரை தைரியப்படுத்தி அவர் சொல்லுகிற பொழுது உனக்கு ஒரு கடமை உண்டு. இந்த ஏற்கனவே எய்து வாழும் தம் ஜனங்களை விடுதலை வாழ்வை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் இருந்தது. இப்பொழுது அந்த வாஞ்சைதான் கடவுளை இவனை தெரிந்து கொள்வதற்கு ஒரு காரணமா என்கிற ஒரு தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுகிற கடவுள், யாருக்கு ஒரு தாகம் இருக்கிறதோ அவர்கள் மீது ஆண்டவர் அப்படிப்பட்ட வைராக்கியங்களை கொடுக்கிற ஆண்டவர், தைரியத்தை கொடுக்கிற ஆண்டவர், என் மக்கள் படுகிற வேதனைகளை நான் காணவே கண்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அங்கே மோசைக்கு வருவதை பார்க்கிறோம். மோசை தன் மக்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருந்தான், ஆண்டவர் அதையும் அறிந்ததாக அவர் அங்கே சொல்லுகிறதை கூட நாம் பார்க்கிறோம். அங்கே 7 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தினுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், ஆளோட்டின் நிமித்தமாக அவர்கள் இடுகிற கூக்குரல் நான் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையும் நான் அறிந்து கொண்டேன், அவர்களை எகிப்தின் கையின்று விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அது கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் வழிதோடுகிற தேசம் என்று ஆண்டவர் எங்கே சொல்லுகிறார். அதாவது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு பெரிய கடமை, ஒரு பெரிய ஆவல் இந்த மோசைக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த வாஞ்சையை நிறைவேற்றும்படியாக ஆண்டவருடைய பிரசனம் அங்கே ஓரே மலையில ஓரே பர்வதத்திலே அது எரிகிற முச்சடி நடுவே இருந்து வருகிற வார்த்தையாக பார்க்கும் பொழுது, இதோ நான் என் மக்களை நான் விடுவிப்பேன், அவனை விடுதலை செய்வேன் என்று சொல்கிற வார்த்தை அங்கே வருகிறது. என் மக்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவர் இடுகிற கூக்குரல் என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொல்லி இந்த இடத்துல வந்து ஆண்டவர் இந்த மோசையோடு பேசி, இதோ இவர்களுக்கு நலமான வாழ்க்கை கொடுப்பேன், பாவம் தேர்ந்து வழிந்தோடுகிற காண நாட்டு நான் அவர்களுக்கு அருள்வேன் என்கிற ஒரு வாக்குறுதிகளை இங்கே மோசையோடு கூட ஆண்டவர் பகிர்ந்து கொள்வதை பார்க்கிறோம். ஒற்றை ஆளாக இருந்து நான் என்ன செய்வேன், ஒரு ஆளை நான் என்ன செய்வேன் என்கிற அவளோடு இருக்கிற மோசைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை அனுப்பினேன் என்று கூட அவர் சொல்வதை வசனம் 12 பார்க்கிறோம். வசனம் 12 நான் உன்னோடு இருப்பேன், ஜனத்தை அழைத்து வந்து பின் இருக்கிற அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது அந்த நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்கிற உறுதி வார்த்தையை அவருக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு தர்மையான காலை வேளையில ஆண்டு மக்களை நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்களை குறித்த கவலைகள், ஏதோ ஒரு வாழ்விலை ஏதோ அலைந்து திரிகிற அனுபவத்தை போல மோசை அனுபவங்களை போல ஏதோ காரியங்களை சிரமேற்கொண்டு குழப்பத்தோடு இது என்ன செய்வது ஒரு பாவமா இருக்கிறது, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா,
எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா என்கிற ஒரு ஆவலோடு என் மக்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா, அந்த குடும்ப வாழ்விலே ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் உருவாகாதா, எப்படி ஒரு குடும்பமாகவே தன் மக்களை பார்க்கிற மோசே என் மக்கள் படுகிற வேதனை என்ன என்கிற ஒரு ஆவலோடு கூட இருக்கிற நிலையிலும் கூட வேதனையோடு கூட இருக்கிறது. அவன் அலைந்து தெரிந்து கொண்டே இருக்கிறான். அந்த மாடுகளை கூட கூட்டிக் கொண்டு அப்படியே சென்று கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிற அனுபவத்தில் இன்னைக்கு நீங்களும் நானுடைய வாழ்க்கையில குடும்ப சூழ்நிலைகளிலே ஏதோ ஒரு வாழ்விலே இவ்வளவு பிரச்சனைகளே இருக்குன்னு சொன்னா ஒருவேளை நாம் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு பலவீனமா இருக்கலாம், பலவீன கட்டுகளா இருக்கலாம், சுகவீனங்களா இருக்கலாம், எதிர்காலம் குறித்த கேள்விகளா இருக்கலாம். என் வாழ்வு எப்படி இருக்கும் என்கிற ஒரு எதிர்மறையான எண்ணங்களோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படின்னு சொல்ல நான் உன்னோடு கூட இருக்கு சொல்லி மோசையோடு பேசின கடவுள் இந்த காலையில் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் கடவுளும் யாக்கோபு கடவுளும் உன் முற்பிதாக்களுடைய கடவுள் நான் சொல்ற பொழுது இந்த காலை வேளையிலே கடவுள் நம்மோடு கூட பேசினார். உங்கள் பிதாக்களுடைய கடவுள் நம்முடைய பெற்றோர் என்றைக்கு நாம் தனிப்பட்ட வாழ்வு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற பொழுது கூட நம்மோடு கூட ஆண்டவர் உரையாடக்கூடியவராக, உறவாடக்கூடியவராக, நம்மை பலப்படுத்தக்கூடியவராக, நம்மோடு பேசக்கூடியவராக, நம்மோடு கூட இருந்து அவர் வல்லமையான காரியம் செய்யக்கூடியவராக கடவுள் காணப்படுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் பின்னிலைகளில் கூட பார்க்கும் பொழுது மோசே எகிப்தினுடைய அரசராய் இருக்கக்கூடிய பார்வோன் இருக்கிற பொழுது நான் உம்மை பற்றி என்ன சொல்ல முடியும்? இதோ என் மக்களை அழைத்து வருவதற்கு என் கடவுள் சொல்லியிருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டும் என்பதை மோசேக்கு அறிவித்து அவர் அனுப்புகிற பொழுது இதை மோசே பார்வோனத்தை சொல்லுகிற பொழுது மோசே கேள்வி கேட்பானே என்று கேட்கிற பொழுது நான் என்ன சொல்வேன் என்று சொல்லுகிற வேளையில் கூட அவரை சொல்லுகிற பொழுது அவருடைய நாமதேயம் என்ன என்பதை அறிந்து கொள்கிற அனுபவத்திலே அவருடைய நாமதேயம் என்னவென்று அவர்கள் கேட்பார்களே வசனம் 13 பார்க்கிறோம் என்று சொல்லுகிற வேளையிலே அவர் நாமதேயம் என்ன, அவருடைய பெயர் என்ன, அவருடைய பெயர் என்ன என்கிற வேளையிலே என்ன சொல்லுகிற வேளையிலே கடவுள் அவரோடு சொல்லுகிற வசனம் 14 கடவுள் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயை சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி மாணவர்களே, இந்த இடத்துல ஒரு விதமான கேள்விகளிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்கிற வேளையிலே இது ஒரு காலங்களில் சேர்ந்த ஒரு வார்த்தை. இருந்தேன் என்று சொல்லவில்லை, இனி இருப்பேன், ஃபியூச்சர்ல இருப்பேன் என்று கூட அல்ல, அது மாறாக இதையெல்லாம் கடந்து இருக்கிறேன் என்றால் அது இன்னைக்கு நேற்று மட்டுமல்ல, இன்னைக்கு இல்ல, நான் இருக்கிறது இன்னைக்கு நாம் வாசிக்கிறோம், இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு அதை பார்க்க இருக்கிறேன். எனவே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார்? அவர் இம்மானுவேல் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுள் நம்மோடு என்று சொல்லி அர்த்தமாகும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நம்மோடு கூட அவர் இருக்கிறவராக இருக்கிறார். இது மட்டுமல்ல, இந்த ஒற்றை மனிதனாக இருந்து மோசே பார்வோனிடத்தில் இருக்கிற பொழுதும் அந்த ஏன் இவரையே நம்ப வேண்டுமே, இதை மோசே அவர்கள் மக்களை நம்ப வேண்டுமே, அது ஒரு பெரிய கேள்வி அல்லவா? அடிமைப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் மக்கள் இப்ப மோசே ஒரு 50 வருஷம் போய் வெளியில போயிட்டார், திருப்பி மோசே இங்க வருகிறாரு. இப்போ இந்த மோசே மீது நம்பிக்கை அந்த இஸ்ரவேல் மக்களுக்குமே ஏற்றிருக்கிற அந்த இஸ்ரவேல் மக்களுக்குமே அந்த மக்கள் நம்பிக்கை வர வேண்டுமே, அது எப்படி? எனவே தான் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக எண்ணின ஆண்டவர் அவரோடு பேசியவர் நாமதே என்று சொல்லி கேட்கிற பொழுது இருக்கிறவராக இருக்கிறேன், இது இந்த மக்களுக்கும் சொல்ல வேண்டும், மக்கள் அறிய அதை நீ சொல்ல வேண்டும், அவனும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லி அவர் அழைக்கின்றார். ஆண்டவர் பிரியமானவர்களே, கடவுள் நம்மோடு இருக்கிறார். நடத்துகிற எந்த மனுஷன் நம்பவில்லை, எந்த பிரபுக்கு நம்பவில்லை, அவர் சார்ந்திருக்கிற காரியம் கடவுள் மட்டுமே. மோசே சார்ந்திருக்கிற இடம் கடவுள் மட்டுமே. அவரை சார்ந்து தைரியத்தோடு கூட செல்லுகிற நிலையிலே நாட்களிலே நான் பார்க்கும்போது அந்த மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய பருவதேதாக நடத்தி செல்லுகிற அனுபவத்திலே தான் நடத்தை செல்லாவிட்டாலும் கூட அவர்களுக்கான எல்லா வழிகளையும் திறந்து கொடுக்கிற அனுபவத்திலே மோசே ஒரு விடுதலை வீரராக, விடுதலை தலைவராக அவர் செயலாற்றினதை நீங்கள் நானும் மறக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடவுள் இருக்கிறவராக இருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். மோசையோடு பேசுகிற கடவுள், ஆபிரகாமோடு இந்த செயல்பட்ட கடவுள், ஈசாக்கோடு செயல்பட்ட ஆண்டவர், யாக்கோபோடு செயல்பட்ட ஆண்டவர், ஏன் ஒவ்வொரு பக்தருடைய வாழ்வை செயல்பட்ட ஆண்டவர், யோசேப்போடு கூட செயலாற்றின கடவுள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு
இருந்து வல்லமையை செயல்பட்ட ஆண்டவர் ஏதோ இம்மானுவேல் என்பதை தன்னை அடையாளப்படுத்தி கடவுள் பிரசன்னமாக மனிதனிலே இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக நம்மை தன்னை வெளிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேலாக ஆவியானவராக நமக்குள் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை திராணிக்கு மேலே சோதிக்கப்படுகிற கடவுள் அல்ல. திராணிக்கு மேலே சோதனைகள் வந்தாலும் கூட அதை போக்குக்கான வழிகளை காண்பிக்கின்ற கடவுள். உண்மையிலேயே இந்த மக்கள் பட்ட வேதனைகள் கூக்குரல்களை ஆண்டவர் காணவே கண்டார் என்பதை நாம் வேதத்தின் வழியாக தெளிவாக நாம் பார்க்கிறோம். அவர் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், அவர் படுகிற வேதனை அறிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே நம்முடைய கூக்குரலை ஆண்டவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வேதனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். உண்மையிலேயே நம்முடைய அங்கலாய்ப்புகளை கூக்குரலை வேதனை கேட்கிற ஆண்டவர் நமக்கு செவிமடுத்து நமக்கு வாழ் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். வாழ்க்கையிலே தான் எத்தனை பாடல் பலவீனங்கள், வாழ்க்கையிலே சில சோர்வுகள், வசதிகள், ஏதோ வாழ்க்கையிலே பிரச்சனைகள் நாம் வெளியே பார்க்கும் பொழுது நம்மை பார்த்தால் சொல்வார்கள், உங்களுக்கு என்ன கஷ்டம், நல்லதான இருக்கிறீங்க. எல்லோருடைய வாழ்க்கையிலும் கூட விரைவில் கடவுள் ஏதோ ஒரு வல்லம் பிறக்கப்படுதோ ஏதோ ஒரு முள்ளை நமக்கு எப்பவும் வைக்கிறாங்க இல்லையா? அவர் சொல்றது போல ஒரு முள் எனக்கு கொடுக்கிறாது, ஏன்னா அப்பப்போ என்னை கட்டிக்கொண்டே என்று சொல்கிறார். ஆனால் கூட அந்த முள் நீங்க அவர் எவ்வளவே வேண்டுகிறார், அந்த முள் மாறவில்லை. அவர் கடவுள் அதற்கு மகராக அவரை கிருபையை கொடுக்கிறார். கிருபை கொடுத்து என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் ஒன்றுமாய் உணர்வு என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்முடைய போக்கில் கூட கடவுள் அமைதியை கொடுக்கிறார், சமாதியை கொடுக்கிறவர். ஆண்டவர் அப்படி ஒரு நிலை வளர்ந்து போக்குக்கான வழிகளையும் நமக்கு தரக்கூடியவராக நம்ம தெய்வம் அவர் காணப்படுகிறார். கடன் பிரச்சனை இருக்கலாம், இத்தனை ஆண்டுகள் இந்த கடனோடு வாழ்வர்கள் வாழ்க்கையில ஒரு நிலையை செய்ய முடியவில்லையே, இந்த கடன் பிரச்சனை அந்த ஏதாவது பிசினஸ்ல அந்த ஏதாவது சூழ்நிலைகள் இன்றைக்கு ஒரு வேதனை இருக்கிறோமா? கடவுள் சொல்கிறார், உங்கள் கூக்குரலை நான் கேட்டேன். ஆண்டவர் உண்மையிலேயே நம்முடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். உண்மையிலே ஆண்டவர் பதில் கொடுத்து நம்ம வாழ்வர்களுடைய நாம் விசுவாசிக்கும்படியாக நாம் கிடைக்கப்பட்டவர்கள். எனவே பாடுகளும் உபத்திரங்களும் வருகிறவர்களும் கடவுள் நம்மோடு கூட இல்லை என்பதை நாம் சொல்லிவிட முடியாது. இந்த பாடுகள் உபத்திரங்கள் மத்தியிலே கடவுள் நம்மோடு கூட இருக்கிறவராக துன்புறுகின்ற ஓடிய நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும் பொழுது துன்படுகிற ஒவ்வொருவரும் கூட ஆண்டவருடைய பிரசன்னம் நாம் மறந்து போகக்கூடாது. துன்புறுகின்ற மக்களோடு கூட கடவுள் உடனிருக்கும் உள்ளது என்பதை நாம் ஒருவரும் மறந்துவிட வேண்டாம். எனவே கடவுள் நம்மை உடனே நமக்கு உடலை வாழ்வுகிறேன் நடத்துகிற கடவுள் உண்மையிலேயே நமக்கு நலமான வாழ்வை உறுதி செய்ய அவர் நலப்பாக இருக்கின்றார். இந்த உலக வாழ்விலே கடவுள் நமக்கு தேவையான சூழ்நிலைகளை நாம் சந்தித்து நமக்கு சமாதான வாழ்வை தந்து நம்மை பலப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே வார்த்தைகள் வல்லமை உள்ளது, அவருடைய வார்த்தைகள் உண்மை உள்ளது. கண்ணீரை கண்டு என்று சொல்லிதான் இசைக்கு அரசர் என்று சொல்லுகிறார். என் ஆயுள் பலனோடு 17 வருஷம் கொடித்தர வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிற பொழுது இல்லை என்று கடவுள் மறுக்கவில்லை. மகாக வயிற்றாளர்களுக்கு கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி சோர்வத்திலிருந்து திரும்பி அழுகின்றார். ஏதோ பொறுப்புகள் கடமைகள் ஆண்டவர் அதை சதையும் கூட செய்கிற கடவுள். எனக்கு நம்முடைய வாழ்விலும் கூட நம்முடைய அழுகுறைகள், அழுகைகள், நம்முடைய கண்ணீருடைய வேதனைகள், மன கிளேசங்கள், கசப்புகள் மாற்ற கடவுள் ஆனந்த கழிப்பை மாற்ற கடவுள் போதுமானவர் இருக்கிறபடினாலே அவர் சமூகத்தை நாம் சார்ந்து கொள்வோம், நம்மை அர்ப்பணிப்போம். ஏதோ நம்முடைய வாழ்க்கை செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறதா, அதை செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, எப்படி ஆகுமோ என்கிற நிலை இருக்கிறதா, அதை உங்களுக்கு நலமாய் மாறி முடிய செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஒன்றுக்கு கவலை விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தினாலும் வேண்டாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி எல்லாத்துக்கும் வேணும் தேவ சமாதானம் இதயங்களை கிறிஸ்துவுக்குள்ளே காத்துக்கொள்ளுங்கள் என்பது போல உண்மையிலே நாம் எந்த கவலைப்படாமல் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரப்படி கடவுளுக்கு நாம் தெரியப்படுத்த மக்களாக இருக்க வேண்டும். எனவே ஆண்டவருக்குள் நண்பர்களை நம்முடைய குரலுக்கும் நம்முடைய ஜபங்களுக்கும் செவிமடைக்கிற தெய்வம் நமக்கு இருக்கிறார். இம்மானுவேலாக நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நாம் சார்ந்து கொள்வோம். அவர் முற்பதாக கடவுள் நம்முடைய தெய்வமாக இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். எனவே சார்ந்து கடவுள் கொடுக்கின்ற அமைதியான வாழ்வை, கடவுள் நமக்கு தருகிற மகிழ்ச்சியான வாழ்வை
நாம் அனைவரும் எழுது 49ஆம் பக்கம் இருக்கின்ற வேதகத்தை பார்க்கிறோம். பணிந்து உம்மையே துதி போற்றவே, சுவாமி உமக்கு மீன்மன் புகழ் செல்லுது. எல்லா பரத்து சேனையும் வெளிச்சங்கேவும் மீன்களும் சாஸ்தம்பமாக கும்பிட்டு சுமந்து ஆண்டோ என்கிறது தெய்வீக மனித சாட்சிகள் எல்லாம் கர்த்தாவே உம்மை போற்றுவார். உரையிலுள்ள உம்முட சபை வணங்கி போனது. பிதாவே உம்மை நித்தமும் உம்முடன்தான் சுதனையும் தேவாவியும் கொம்பிட்டு பணிந்து வணங்குகிறது. ராஜா இயேசுவே, அநாதி தேவ மைந்தனே, நரகின்ற தாழ்மையாய் பிறந்து சாவை வல்லமாய் பரிகரித்து மோட்சத்தில் கல்வியை தேவந்தேன். பிதாவின் சத்தினி ஓய்வுத்தாந்தே நோக்கிறேன். உயிருள்ளோர் செத்தோர்களை நியாயம் தீர்க்கிற கூரை நீரத்தம் சிந்தி தேடின சபையின செய்யும் உங்களோடையும் அழியார் மேலே எழுதும் ஆத்மிஸ்துவினே உமது ஜனத்தை நீத்து காட்சிக்கு ஆசீர்வதித்து என்றைக்கும் பரமே மோகா அலங்கரியும் தினம் எப்போதும் உமக்கே ஸ்தோத்திரம் பிரியனே. கைகளும் மோசம் யாவையும் விலக்கி எங்களோடிரும். நீர்கள் லாபத்தில் மகான் வாயிலும் தயாவராய் அடியாரும் மீசைக்கும் பணியிரக்கம் காண்பீரும். கர்த்தாவையுமாய் நம்பீரோம் கிடாதீருக்க கடவோம். ஆமென். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். அமருங்கள். இந்த வேளையில் சபை அனைவர்கள் நடைபெறும்.
30/11/2025 ஞாயிறு சபைக்கு அறிவித்தார்கள். பிறந்த நாள் வருகிற 13/11/25 தனது பிறந்த நாளை கொண்டாடும் நமது சபை போதகர் ரெவரண்ட் விஜயசிங் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 16/11/25 தனது பிறந்த நாளை கொண்டாடும் நம்மை சபையினர் திரு ஜெய்சிங் அவர்களின் துணைவியார் திருமதி மாலதி ஜெய்சிங் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 16/11/25 தனது பிறந்த நாளை கொண்டாடும் சபையினர் திரு மார்க்ஸ் உதயகுமார் திருமதி சுதா மார்க்ஸ் அவர்களின் பெருமன் செல்வன் அரவிந்திற்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 15/11/2025 தனது பிறந்த நாளை கொண்டாடும் நம்மை சபையினர் திருமதி பஃபி ஜென்சி அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண நாள் வருகிற 11/11/2025 தங்கள் திருமண நாளை கொண்டாடும் தற்பொழுது சென்னையில் வசித்த திரு முரளிதரன் திருமதி பஃபி ஜென்சி முரளிதரன் அவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 16/11/25 தங்களது திருமண நாளை கொண்டாடும் தற்பொழுது சென்னையில் வசித்த திரு சாம்பால் திருமதி ஹெலன் தேவப்பிரியா சாம்பால் அவர்களுக்கு சபையின் சார்பில் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள் ஞாயிறு ஆராதனை காணிக்கை 3377 ரூபாய், ராபோஜன காணிக்கை 2060 ரூபாய், மாத காணிக்கை 42,800 ரூபாய், திருமண நாள் காணிக்கை 200 ரூபாய், ஏல காணிக்கை 400 ரூபாய், சோசர காணிக்கை 14,470 ரூபாய், மொத்தம் 63,307 ரூபாய். இந்த ஆராதனைக்கு பின்னர் ஏற்கனவே அறிவித்தோம். 2 மணி அளவில் நமது ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளுக்கான சபையை சட்டத்து அளவிலான ஓய்வு நாள் பள்ளி தேர்வு நடைபெறும். எனவே 2 மணிக்கு அவங்க வருவாங்க. ஓய்வு நாள் பள்ளி தேர்வு நடைபெறும். எனவே பிள்ளைகள் எல்லாம் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நமது உணவு ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளது. எனவே பிள்ளைகளும் மற்ற அவர்களுடைய பெற்றோர்களும் வீட்டுக்கு போக வேண்டாம். இங்கே எக்ஸாம் எழுதி அதுக்கு பிறகு பிள்ளைகளை கூட்டி போய் செல்லலாம். எல்லாருக்கும் உணவு ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளது தெரிவித்து சிறப்பு ஜெபத்துக்காக அறிவிப்பு வந்துள்ளது. இந்தியா இவெஞ்சலிக்கல் சர்ச் நாகர்கோவில் சினடு திருநெல்வேலி சர்க்கிள் ரெவரண்ட் அருண்குமார் பிரசிடென்ட், ரீகன் செக்ரட்டரி, ஸ்டீஃபன் ஜாயின்ட் செக்ரட்டரி, பெருனர், அனைத்து போதகர்கள், வட்ட பொறுப்பாளர்கள், வட்ட செயற்குழு உறுப்பினர்கள், சபை சங்க பொறுப்பாளர்கள், சபை சங்க செயற்குழு உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர் மற்றும் பொறுப்பாண்மை கழக உறுப்பினர்கள், அன்புடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது திருநெல்வேலி வட்டத்தின் முதல் வட்ட செயற்குழு கூட்டம் வருகிற நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு பள்ளியூர் கண்காணியா மேல்நிலை பள்ளியில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே இக்கூட்டத்தில் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு தங்கள் நல்ல ஆலோசனைகளை தந்து வட்ட ஊழியர்களை சிறப்பாக நடத்திட ஒத்துழைப்பு அளிக்குமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறார். இவன் இறைப்பணியில் வட்ட பொறுப்பாளர்கள். சிறப்பு ஜெபத்துக்காக ஆயத்தமாகிறோம். இந்த வேளையில் ஒரு பாடல் பாடுகிற பொழுது உங்களுக்காக சிறப்பு வேண்டுதல் செய்யப்படும். உயிரோடு இருக்கும் நாடெல்லாம்
ஓசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என்றவரே. இப்படி நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான உயிர் நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். சமூகத்திலே வந்து ஆண்டவரை பாடவும் துதைக்கவும் உடைய வாழ்வு தருகின்ற இறைவார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறோம். தந்தையே, சிறப்பாக கடவுள் எங்களுக்கு தருகின்ற எல்லா கிருபைகளுக்காக நன்றி கிடைக்கின்றோம். கடவுள் இந்த சபை தொழுகையை பங்கேற்றிருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த வேளையில் கூட ஆண்டவரே தங்கள் வாழ்வில் இந்த வார பிறநாளை காணுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். சுவாமி 13/11/2025 தங்கள் வாழ்விலே பிறநாளை காணுகின்ற ரெவரண்ட் ஆர் விஜய் சிங் அவர்களுக்காக நன்றி செலுகிறோம். ஆண்டவரை அருமையான போதகருக்காக உங்களை நோக்கி வேண்டுகிறோம். தகப்பனை, கொடுத்திருக்கின்ற பணிகளை உண்மையோடு உத்தமத்தோடு சிறப்பாக செயல்படுத்த வேண்டிய ஆற்றலை கடவுள் தமக்கு தரும்படியாக நாங்கள் உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, கொடுத்திருக்கின்ற ஊழியர்களுக்காக நன்றி, கொடுத்திருக்கின்ற திருச்சபைக்காய் ஸ்தோத்திரம், கொடுத்திருக்கின்ற சபை மக்களுக்காய் ஸ்தோத்திரம், கொடுத்திருக்கின்ற குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். கடவுள் அனைவரையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா பணிப்பொறுப்புகளையும் பணிப்பொருள் காணப்படுகின்ற அத்துணை மக்களையும் கடவுள் ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். திருச்சபை நிறைவோடு ஆசீர்வதிப்பீர்களாக. தினமாக இந்த வேளையில் கூட அவ்வாறாகவே 14/11/2025 தங்கள் வாழ்விலை பிறநாளை காணுகின்ற அருமையான பிள்ளை எம் அரவிந்த் அவர்களுக்காக வேண்டுகிறோம். சனகுமார், சுதேகுமார், சுதாமாஸ் அவர்களுக்காக நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, அன்பான மகனுக்கு வேண்டி கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பீராக. பிள்ளையுடைய வளர்ச்சியிலுடைய கிருபைக்கரம் தங்கட்டும். நன்றாய் வளர்ந்து வர ஆண்டு உதவி செய்வீராக. படிக்கின்ற படிப்பிலே உங்களுடைய ஆலோசனை கரம் தங்கட்டும். இந்த கல்வி ஆண்டிலே நல்ல ஒரு வெற்றி பெறுகின்ற மகனாக, இந்த கல்வி ஆண்டு நல்ல ஒரு வெற்றி பெற்று உயர்ந்து வரத்தக்கதாக கடவுள் தம் பிள்ளை அனுகிரகம் செய்வடியாக நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். படிக்கின்ற பாடங்கள் எல்லாம் நல்ல முறையில் மனதிலே ஆண்டவர் புரியத்தக்கதாக நல்ல கிராஸ்பிங், அண்டர்ஸ்டாண்டிங், மெமரி பவர் எல்லாத்தையும் கொடுத்து பிள்ளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். சிறந்து உயர்ந்து வளர கடவுளை உலக பிரகாரமான ஞானத்திலும் கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கிற ஞானத்திலும் சிறப்பாய் வளர்ந்து விடத்தக்கதை கடவுளை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து சிறந்த ஒரு மகனாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எதிர்காலம் பிள்ளைகள் வாழ்விலை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கடவுள் பொருட்படுத்த ஆசீர்வதிப்பீராக. வருஷத்தை நன்மையாலே முடிசூட்டுவேன் என்று சொல்ல கடவுள் பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை மகனை கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளும். கவனமாக 14/11/2025 தங்கள் வாழ்விலை பிறநாளை காணுகின்ற அருமையான சகோதரி மாலதி ஜெய்சிங் அவர்களுக்காக வேண்டு செய்கிறோம். கடவுள் அன்பான மகளை கர்த்தர் பொருட்படுத்த ஆசீர்வதிப்பீரால் குடும்ப வாழ்வுக்காய் நன்றி. நீரை குடும்ப வாழ்விலும் அன்பான சகோதரி வாழ்விலும் ஆண்டவர் நிறைவான வாழ்வை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். குடும்பத்தை சந்தோஷம் நிறைந்திருக்க கர்த்தர் உதவி செய்கிறது பொருளால் நிறைவேற்றப்பட கர்த்தர் கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அவனமாக 15/11/2025 தங்கள் வாழ்விலே பிறந்தநாளை காணுகின்ற அருமையான திருமதி பப்பி ஜெல்சின் முரளிதர்களுக்காக வேண்டுகிறோம். கர்த்தாவே, அருமையான மக்களை கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, சகோதரி வாழ்விலே விரும்புகிற விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சென்னையிலே குடும்பமை வாழுகிற பொழுது உம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நிறைவோடு ஆசீர்வாதம் தந்து காத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டெல்லாம் நம்முடைய மகளுடைய வாழ்வை ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்கிறாக. அதுபோலவே ஆண்டவரை 11/11/2025 தங்கள் வாழ்வில் கூட ஆண்டவர் திருமணம் ஆசிக்கிறதான அருமையான திருவாளர் முரளிதரன் திருமதி பப்பி ஜெல்சி அவர்களுக்காக வேண்டுகிறோம். தம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்கிறார். அவர்கள் தந்திருக்கின்ற நல்ல உறவுகளுக்காக நன்றி, தந்திருக்கின்ற நல்ல வாழ்வுக்காக நன்றி சொல்கிறோம். அருமையான பிள்ளை மகள் இவானிக்காக வேண்டுகிறோம். கடவுள் பிள்ளை ஆசீர்வதிப்பீராக. அன்பான குடும்ப வாழ்வு நன்மையை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, விருதுகளை காரணங்களாக பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அதுபோலவே 14/11/2025 தங்கள் வாழ்விலை திருமண நாளை காணுகின்ற அருமையான திருவாளர் சாம்பா திருமதி ஹெலன் தேவபிரியா சாம்பா அவர்களுக்காக ஜெபிக்கிற அன்பான இறை மக்களை குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. தமக்குடைய வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தியாகி கொடுக்கும்படி நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, குடும்ப வாழ்வில் தந்திருக்கிற வாழ்வு என்பது கடவுளுக்கு நேராய் சிறப்பாக இருக்கத்தக்கதாக உண்மையிலே எல்லா ஆசீர்வாதங்களும் தன்னுடைய மக்கள் பெற்று வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. கடவுள் கொடுத்திருக்கிற அன்பான பிள்ளைக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவருடைய கிருபையின் ஒத்தாசை பிள்ளைகளுடைய நிலைக்கு தங்கியிருக்க நாங்கள் வேலை செய்கிறோம். ஆண்டவரை, இன்னமாக இந்த வேலையிலும் கூட உங்களுடைய பிரசனத்தில் வந்திருக்கிற மக்கள் எல்லோரும் ஆண்டவரை இவர்களுக்காக சிறப்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது
எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. கடவுளை நமக்குடைய மன விருப்பங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கடவுளை சிறப்பாக பெற்றுக் கொள்ளுகிற ஒரு புதிய ஆண்டாக அத்துணை மக்களுக்கும் அமையத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. இன்னும் கடவுளுக்குள்ளாக அநேக பிறநாட்கள், அநேக திருமண ஆண்டுகளை கண்டு இறைவனுக்கு நன்றி சொல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா விதமான மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அனைவரும் நாம் இணைந்து கடவுளுக்கு துதி உண்டாக 586வது பாடலை பாடுவோம். 586வது பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கைகள் பெற்றுக் கொள்ளப்படுவது. சேர்ந்து இந்த பாடல் உற்சாகமாக இணைந்து நாம் பாடுவோம்.
ஐயமே நிலை போக சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாத்தி ஆர்ப்பரிப்போம் துதி சாத்தி ஆர்ப்பரிப்போம் ஜெயமே செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம் ஜெயம் அல்லேலூயா நாமத்திற்கே ஜெயம் கரை திரை போனாமே இடவே நம்மை கழுவிடுவார் வழுகையும் சேர்ப்பவரை வழுவாமல் காத்துக் கொள்வார் வழுவாமல் காத்துக் கொள்வார் ஜெயமே செல்கிறார் ஜெயமாக ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைவோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, திக்கோற்றவராக விடுவதில்லை என்று எங்களுக்கு வாக்குரைத்து எங்களை தேற்றுகின்றீர். மெய்ப்பனில்லாத ஆடுகளாய் இருந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலை, அடிமைப்பட்டிருந்த மக்களுடைய வாழ்விலை நல்ல மெய்ப்பனாக மோசையை விடச் செய்து அவர்களுக்கு நலமான வாழ்வை அருள் செய்த எங்கள் நல்ல கடவுளே, இன்றும் எங்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் நல்ல மெய்ப்பராக பாதை தெரியாமல் இருக்கிற ஆட்டை சேர்த்து அரவணைத்த ஆண்டவரை போல எங்களுடைய வாழ்வின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற நல்ல மெய்ப்பராக ஆண்டவரே என் நாயர் எனக்கு ஏது குறை என்று சொல்லி 23வது சங்கத்தில் சொல்லப்பட்டதை போல நீர் எங்களுடைய வாழ்வில் நல்ல மெய்ப்பராக இருந்து எங்களை ஆண்டவர் நடத்தி சொல்லும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, இந்த உலக வாழ்விலை எங்களோடு கூட இருந்து என்னுடைய குரலுக்கும் என்னுடைய எதிர்பாய்ப்புகளுக்கும் என்னுடைய வேதனைகளுக்கும் செவி கொடுக்கின்ற கடவுளை எங்களோடு இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தியிருக்கின்றேன். இஸ்ரேல் மக்கள் படுகின்ற பாடுகளின் மத்தியில் இருக்கிற பொழுது அவருடைய கூக்குரல் நான் கேட்கவே கேட்டேன், அவர்கள் படும் வேதனை நான் கண்டேன் என்று சொல்லி ஆண்டவரே, நலமான வாழ்வு வந்து செய்த கடவுளை இன்றைக்கு விசுவாசம் உங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் சிறப்பாக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஏதோ ஒரு சூழலை நிமித்தமாக, ஏதோ ஒரு காரியங்கள் நிமித்தமாக கசப்போடும் புலம்பலோடும் வேதனையோடும் வாழும் மக்களுடைய வாழ்விலை கடவுள் நம் மக்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை நோக்கி மன்றாடுகிறோம். கேளுங்கள், உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். கேட்கிறவர் எவனும் பெற்றுக்கொள்ள கடவான் என்று சொல்லியிருக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டால் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறேனே. இந்த வேளையில் உங்களை நோக்கி பார்த்து கேட்கின்ற அவர்களுடைய தேவைகளுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். ஒரு நிமிட நேரமாக மௌனமாக நாம் அனைவரும் சேர்ந்து நம் தேவைகளுக்காக வேண்டிக் கொள்வோம்.
ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் வேண்டிக் கொண்ட நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் எல்லாவற்றையும் கடவுள் பூர்த்தியாக்கி தம் மக்களுக்கு நிறைவான வாழ்வை கத்தர் அருள் செய்ய போறபடினாலே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கடவுள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் உடல் சுகபலத்தை கடவுள் ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, எந்த பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்திலே பிரசன்னிருந்து உடைய பிள்ளைகள் செல்லுகிற பொழுது ஒரு புதிய பலத்தோடு, ஒரு புது ஆரோக்கியத்தோடு, புது நம்பிக்கையோடு உடைய மக்கள் இங்கிருந்து கடந்து செல்லத்தக்கதாய் கர்த்தர் கிருபை தருவீராக. இருக்கிறவராக இருக்கிற ஆண்டுடைய பிரசன்னத்தினுடைய மக்கள் நிறைவோடு செல்லத்தக்கதாக கடவுள் ஒவ்வொரு மக்களோடும் இருந்து ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இனி எனக்கு கவலை இல்லை, எனக்கு இனி கலக்கம் இல்லை, கடவுளினோடு இருக்கின்ற ஒரு நம்பிக்கையோடு கூட உடைய மக்கள் செல்ல கர்த்தர் இந்த தொழுகின் மூலமாக உங்களுடைய மக்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த வேளையில் நாங்கள் திருச்சபைக்காக வேண்டுகிறோம், திருச்சபை பொறுப்பாளர்களுக்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கடவுள் நிறைவோடு ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, திருச்சபை போதகருக்காக, கோவில் பிள்ளைக்காக, ஒவ்வொரு விசுவாச மக்களுக்காக வேண்டுகிறோம். அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் திருச்சபை சார்ந்து வெளிநாடுகளிலே, வெளி மாவட்டங்களில், வெளி மாநிலங்களில் காணப்படுகின்ற இந்த சுற்று வட்டார பகுதி கடந்து பல எல்லைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனைவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, அதை போலவே இந்த வேளையிலும் குறிப்பாக ஆண்டவரே, இந்த தேசங்களில் காணப்படுகின்ற கைவிடப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக, கைவிடப்பட்டிருக்கிற பெற்றோர்களுக்காக, ஆதரவற்ற குழந்தைகளுக்காக, மாற்றுத்திறன் பெற்றிருக்கின்ற மக்களுக்காக, ஏழை எளியோருக்காக, கைப்பெண்களுக்காக, ஒடுக்கப்படுகிற சமூகங்களுக்காக, கல்வியிலே பின்தங்கியிருக்கின்ற மக்களுக்காக, ஆண்டவரை இப்படிப்பட்ட எளியோர்களுக்காக வேண்டுகிறோம். ஆண்டவர், இவர்களுக்கு ஆண்டவர் நீரே ஆண்டவரே, யார் மூலமாக இவர்களை போஷிக்கப்பட வேண்டுமோ அவருடைய கரங்களை உறுதிப்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவர்களை போஷிக்கப்பட செய்யும். ஒருவேளை உணவின்றி தவிக்கின்ற எத்தனையோ தேசத்தின் மக்களுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் பசிதாக தீர்க்கப்பட ஆண்டவர் அருள் தருவீராக. இந்த வேளையிலும் ஐஎன்சிக்காக வேண்டுதல் செய்கின்றோம். புதிய தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பொறுப்பாளர்களுக்காக வருகின்றோம். கடவுள் சிந்தையோடு கூட, தூய ஆவியருடைய துணையோடு கூட பொறுப்புகளை கடமையை செய்ய ஆண்டவர் உதவி செய்கிறார். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, இந்த அரசியலில் இருக்கிற காரியங்கள், உலகத்திலே இருக்கிற காரியங்கள் சபைக்கு வந்து விடாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இதோ தேர்தலிலே கண்டிருக்கிற பொழுது எதிரடையாய் செயலாற்றினவர்களை எப்படியாலும் அவர்களை ஒடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட பொறுப்பாளர் செயலாற்றாதபடிக்கு கடவுளுடைய பணிதான் நமக்கு முக்கிய. பணி வாங்குகிற பணி நம்முடைய பணி அல்ல என்பதை அறிந்து கொண்டு சிரத்தையோடு கூட கடவுளுடைய பணியை முன்னெடுத்து செல்ல ஆண்டவர் நம்முடைய மக்களுக்கு ஆவியர் துணையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கடவுளே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற அழகிய ஆலயத்திற்காக நன்றி, அழகான திருச்சபைக்காய் நன்றி. ஆண்டவரே, திருச்சபை மக்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சபைகளையும் கூட தனிப்பட்ட ஒவ்வொரு ஸ்தல சபைகளுக்காக வேண்டுகிறோம், ஸ்தல சபைகளுடைய போதர்களுக்காக வேண்டுகிறோம். கடவுள் இறைப்பணிகளை, திருச்சபை குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறோம் நோக்கி வேண்டுகிறோம். நம்முடைய எல்லா பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், கல்லூரி இன்னுமா இருக்கின்ற எல்லா நிலைகளுக்காக வேண்டுகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். தந்தையே, எப்பொழுதுமாக சிறப்பாக நாங்கள் என்னுடைய திருச்சபைக்காக வேண்டுகிறோம். இன்னும் நடைபெற இருக்கின்ற ஆண்டவரே திருமறை பள்ளி தேர்வுக்காக வேண்டுகிறோம். கடவுளை நிறைவோடு இந்த தேர்வை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு மாணவ செல்வம் நல்ல முறையிலே தேர்வை எதிர்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வதாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற டீச்சர்ஸுக்காக நன்றி. ஆண்டவர் அதை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். உற்சாகப்படுத்துகின்ற எல்லா மக்களுக்காக, பொறுப்பாளர் சபை மக்கள் எல்லாருக்காக வேண்டுகிறோம். எல்லோரும் கற்றுக் பொறுப்படுத்திக் கொள்ள நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரை, இதோ இந்த வேளையில் கூட சபையின் வாழ்வுக்காக, வளர்ச்சிக்காக நோக்கி வேண்டுகிறோம். எல்லா பணிகளையும், எல்லா பொறுப்புகளையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். வராது தடைப்பட்டிருக்கிற மக்களுக்காக சிறப்பாக வேண்டுகிறோம். எதற்காய் வரவில்லை, ஏன் வரவில்லை என்பது உமக்கு தெரியும். ஆண்டவரை, இதோ கடவுள் ஆவியானவர் நம் மக்களோடு பேசுவீராக. ஆண்டவர் பேசி உடைய ஆலயத்திலே நம் மக்களை கூட்டிச்சிருக்க உண்மை நோக்கி அந்த சிறப்பாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இதோ உடைய மக்கள் இந்த ஆலயத்தில் நிறைந்து வருகின்ற பொழுது திருச்சபை எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். கடவுளை நீர் எவ்வளவாய் மகிமைப்படுகிற ஆண்டவர். எனவே மக்கள் கடந்து வரத்தக்கதாய் ஆண்டவரே நம்முடைய மக்களை கரம் பிடித்து அழைத்து வர நாங்கள் உண்மை நோக்கி வேண்டு செய்கிறோம். ஆண்டவரை, இதுவாக ஆண்டவரே, வர முடியாத இருக்கிற தலைவத்தோடு ஒரு வேலை யாராக இருந்தால்
அவர்களுக்கு செபிக்கிறோம். அவர்களும் பல நாட்களிலே ஆலயத்தில் உற்சாகத்தோடு சுகத்தோடு வெள்ளத்தோடு பங்கேற்க வேண்டிய நிலைகளை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்பொழுதுமாக இந்த வேலை படைத்திருக்கின்ற காணிகளுக்காக சுவாமி, குறிப்பாக அவரை படைத்திருக்கின்ற அன்பான பிள்ளை அரவிந்த் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பான மகனை ஆசீர்வதிக்க நாங்கள் நோக்கி ஜெபிக்கின்றோம். கடவுளை கவனமாக ஆண்டவரே சிறப்பாக இந்த வேளையில் கூட பஃபி ஜென்சி சகோதரி படைத்திருக்கின்ற இந்த வேர்டை ஆஃபரிங்காக வேண்டுகிறோம். கடவுளை கத்தை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அதுபோலவே திருவண்ணாமலை மாடி படைத்திருக்கிறதான திருவாளர் முரளிதரன், திருமதி பஃபி ஜென்சி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சென்னை சார்ந்து வாழும் குடும்பத்தை நிறைவோடு பொருட்படுத்த ஆசீர்வதிப்பீராக. அவ்வாறாகவே சிறப்பு காணியை படைத்திருக்கின்ற திருமதி லீலாபாய் ராஜையா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் அம்மாவுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக உண்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை நோக்கத்தை அறிகிற கடவுள் நல்ல சுகாதாரத்தை இன்னும் அதிகமாக கொடுத்து ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அதுபோலவே ஆண்டவரை மாதாந்திர ஸ்தோத்திரங்களை படைக்கிறதான அந்த குடும்பம் சென்னையிலே வாழுகின்ற திருமதி ஆசா, திருவாளர் கோபி அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நம் குடும்பத்தை பொருட்படுத்த ஆசீர்வதிப்பதாக. அன்பான பிள்ளை நசியாவில் காணப்படுகிற அந்த காய்ச்சல் பலவீனங்கள் முஸ்லிமாய் மாற்றி நல்ல சுகத்தை அன்பான குழந்தை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். பிள்ளை நாள் ஒரு மேனியும் பொழுது ஒன்றுமாய் வளர்ந்து விடத்தக்கதை கத்தர் குழந்தைக்கு அதிகாரம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை உங்கள் குடும்பத்தோடு உடைக்கிறவ இருக்கிறான் தங்கட்டும் அவனமாக. ஆண்டவரை திருமதி ரூத் அந்த அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அன்பான அம்மாவை கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த கண்ணிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் கூட ஆண்டவரை இன்றைக்கு மாலை உங்களுக்கு நன்றி சொல்வது பாக்கியத்தை கற்று கொடுத்தபடினாலும் உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து பார்வைகளை தொடர்ந்து கடவுளை செய்யத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தந்தையே, அவனமாக ஆண்டவரை ஒரு தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிற துபாய் தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிரதர் ஜேடி அருள் பீச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பான இறை குடும்பத்தை ஆசீர்வதிக்க நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். தேவையில் அவரை சந்தித்து ஆண்டவர் நிறைவோடு ஆசீர்வதிக்கிறாங்க. அதுபோல் மும்பையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சகோதரர் சுரேஷ்குமார்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பான மகனை கடவுள் நிறைவோடு ஆசீர்வதிக்கிற ஏற்ற திருமண வாழ்க்கை தந்து ஆசீர்வதிக்க உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வாழ்வை ஆசீர்வதிக்கிறாங்க. அதுபோலவே நம் சென்னையிலே வாழுகிற பப்பி ஜெர்சி அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அன்பான இறை குடும்பத்தை ஆசீர்வதியும். அதுபோலவே சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்க திரு சாம்பாலுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதக்கணி ஏற்றுக்கொண்டு கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இது மாதாந்த படைக்கிறதான அருமையான போதர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அந்த போதர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் நோக்கி மன்றாடுகிறோம். தங்களுடைய தகுதிக்கும் திராணிக்கும் அதிகமாக நாங்கள் கொடுக்கின்ற பொழுது கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் பொறுப்படுகிற ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை சந்தித்து ஆசீர்வதிக்க உண்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அவடமாக சிறப்பாக குறிப்பாக இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே அருமையாக ஆண்டவரே சகோதரி சீலா சாந்தி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பலவீனம் என்கிற பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரிக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்வை ஆண்டவர் கொடுக்க வேண்டுமான நாங்கள் நோக்கி இந்த சிறப்பான தொழிலை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இல்லத்திலேயே தன்னுடைய கடவுளை செய்யத்தக்கதாக கடவுளை காலில் நின்று தன்னுடைய பணியை செய்யத்தக்கதை ஒரு தாக்கத்தை ஒரு புதிய ஆற்றலை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். தந்தையுடைய அருமையான பிரதர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்பான பிரதர் அவர்களை கற்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் பேசுகிறோம். இந்த அருமையான இந்த வழிபாட்டிலே அநேக ஆண்டுகளுக்கு பிற்பாடு பல ஆண்டுகள் பிற்பாடு இந்த தொழுகையிலே ஆண்டவரை பங்கேற்ற கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரை உங்களுடைய மகனை அந்த பொருட்படுத்தி குடும்பங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிற அவர்களுக்கு நல்ல சுகத்தை அதை கொடுத்திருப்பதற்காக நன்றி பலப்படுத்தும். அன்பான அவர்களுக்கு கூட இன்றைக்கு தொடர்ந்து இந்த சபைக்கு தொடர்ந்து அவர்கள் வரத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு கிருபைகளை ஒத்தாசைகளை நல்க வேண்டும் என்று உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இதுமாக இந்த வேளையில் கூட ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோருக்கும் நலமான வாழ்வை தந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை வேளையில் கூட மாசங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு அந்த முது பலவீனங்கள் எல்லாத்தையும் மாற்றி நல்ல ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதுபோலவே அருமையான ஆண்டவரை திரு வத்சேரனுடைய அருமையான துணைவியர் அருமையான ஜீவாமாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அந்த தாயருக்கு நல்ல சுகத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நோக்கி ஜெபிக்கிறோம். நாட்டில் கற்றுக் கொடுத்திருக்கிற சுகத்திற்கு நன்றி இன்னும் நல்ல ஆரோக்கியமான வாழ்வை நல்ல பலத்தை கொடுக்கும்படியாக எங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் போலவே திருமதி மேரி சங்கன் மாமாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அந்த தாயருக்கு நல்ல சுகத்தை கால் பலத்தை அதிகமாக கொடுத்து ஜெபிக்கிறோம். இடத்துல பகுதியாக இருக்கிற வேதனைகள் எல்லாம் உண்டு, அதெல்லாம் மாற்றி அற்புதமான விடுதலை ஆண்டவர்
கொடுக்க வேண்டும் என்று நோக்கி செபிக்கிறோம். அதுபோல இந்த தங்கம் அருமைதாசன் அம்மாவை செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தாயிற்கு காணப்படும் பலவீனங்களை கருத்து மாற்றி நல்ல சுகத்தை கற்று கொடுக்கும்படியாக உண்மை நோக்கி செபிக்கிறோம். ஆரோக்கியத்தை வர செய்து ஆசீர்வதிப்பீராக. இதுமாக ஆண்டவரை எங்கள் சபையிலே காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நலமான வாழ்வை, சுகமான வாழ்வை இன்னும் அதிகமாய் கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். யாருக்காய் நாங்கள் ஜெபிக்க தடைபட்டிருந்தால் நம்முடைய மக்களுக்கும் வாழ்க்கையை சந்திக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். திருமண வயது எட்டியும் திருமணமாக இருக்கிற மக்களுக்காய் செபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆண்டவரே வரங்கள் அமைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று உண்மை நோக்கி செபிக்கின்றோம். ஆண்டவரே, இதோ எல்லா மக்களுக்காக வருகிறோம். வயது முதிர்ந்தோர் இன்னமாக எல்லா பெரியவர்கள் சிறு பிள்ளைகள் எல்லோருக்காய் ஜெபிக்கிறோம். எல்லோரும் ஆசீர்வதிக்க உண்மை நோக்கி கருத்தாக வேண்டுகிறோம். யாருக்காக ஜெபிக்க தடைப்பட்டிருந்தால் அப்படி மக்களுடைய ஆண்டவரை அவர்களுடைய வாழ்வின் தேவையை ஆண்டவர் சந்தித்து ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். ஆண்டவர் இறை ஆசிரியர்களோடு கூட இருக்கட்டும். வரும் காலங்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உமக்கு நாங்கள் வாழுகிறோம், உமக்கு நாங்கள் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் கடவுள் உமக்கென்று மகிமையை வாழத்தக்கதாய் ஆண்டவர்கள் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். சமாதான சந்தோஷ வாழ்விலே என்றென்றைக்கும் நிறைவாக காணப்பட நிறைந்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உங்களுடைய மக்கள் இறை ஆசீரோடு கூட நிறைவோடு இல்லங்களுக்கு மனமகிழ்ச்சியாய் கடந்து செல்ல கர்த்தருக்கு வைத்தார். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணாள். இது நாம் அனைவரும் கடைபோர்ந்து மகிழக்கிடவோம் என்று சொல்லுகிற வார்த்தையை போல கடைபோர்ந்து மகிழத்தக்கதாக இறைவனங்களுக்கு வந்த மாபெரும் சாத்தியத்திற்காக நன்றி. தொடர்ந்து இறையாசை நம்மளோடு எந்தெந்தைக்கும் இறைவனுக்கு பிரிந்து சென்றாலும் பெரியாத நேசரத அன்புகரம் எங்களோடு இருக்கும்படியாக ஆண்டவரும் உலக மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற இறைவன் நாட்டி நாம் அனைவரும் இணைந்து வேண்டுவோம். பரலோக பிதாவே, உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்கள் ஆட்சி வருவதாக, உங்கள் சித்தம் உங்களையும் செய்யப்படுவதாக. அதற்கு வேண்டிய ஆகாரத்தை இந்த எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவக்கடன்களை எங்களுக்கு நன்மையும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவர்களே, ஆமென். கடவுள் அருளுகின்ற இறை ஆசிரை நாம் அனைவரும் இணைந்து நாம் எழுந்து பெற்றுக்கொள்ளப்படுவோம். நிறைவு பாடலாக பாடல் எண் 12 நாம் 2 அடிகளை நாம் பாடி செல்வோம். இறை ஆசி நாம் அனைவரும் இணைந்து நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அருளுள்ளவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.